Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஊட்டி அவரை குழம்பு. இது வந்து என்ன சப்பாத்திக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கூடயும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளா செய்ய போறோம். அதாவது வெங்காயம், தக்காளி வந்து நம்ம என்னன்னா கட் பண்ணி போடாம அரைச்சிட்டு நம்ம ஆட் பண்றப்ப என்னன்னா கொஞ்சம் கிரேவியா நல்லா கிடைக்கும், திக்காவும் கிடைக்கும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஊட்டி அவரை வந்து 1/2 கிலோ எடுத்துக்கலாம். இது வந்து பச்சை தான், அதாவது ட்ரை கிடையாது. ட்ரையாக இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னா இது வந்து ட்ரை. இது வந்து நம்ம 8 hours வந்து சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 விசில் விட்டு எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும். அதே அவரை தான் பச்சையாக நம்ம எடுத்துருக்குறோம். இதுதான் டிஃப்ரென்ஸு. இது வந்து நல்லா காய காய இந்த மாதிரி ஆகிடும். இதை வந்து நம்ம ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஊட்டி அவரை நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். ஒரு விசில் தான் விட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம அவரை குழம்புக்கு வந்து 3 தக்காளியை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கிட்டேன். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், பட்டை, கிராம்பு 3. இதுக்கு நம்ம ஏலக்காய் 1 சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பச்சை மிளகாய் பிடிக்குன்னா பச்சை மிளகாயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு, அதாவது உருளைக்கிழங்கு வந்து பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போனோடனே நம்ம தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே வதக்கிறதுனால அந்த பச்சை வாசம் போயிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி ஜாஸ்தியாக வேணும்னா தக்காளி இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணால் ஒரு 4-5 கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சிலருக்கு காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சுன்னா சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக வந்து அந்த வாசனை, பட்டை, கிராம்பு, அதனோட வாசனை வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதுக்காக சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். இந்த வாசம் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அது அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இது ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஊட்டி அவரையை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வேக வச்ச அவரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து மினிமம் வந்து ஒரு 8 நிமிஷமாவது சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் மசாலா வந்து நல்லா இறங்கும். மூடி வச்சுக்கலாம். இது வந்து 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான ஊட்டி அவரை குழம்பு ரெடி. ஊட்டி அவரை குழம்பு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை தன்னுடைய குற்றமாக கருதினால் இந்த உலகில் துன்பம் என்பதே இல்லாமல் போகும்.